ஹாய் நண்பா, தற்பொழுது தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே செம்ம ஹாப்பியான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. அதாவது போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கில்லி திரைப்படத்தை ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் தற்பொழுது குட் பை டக்லி திரைப்படத்திற்கு போட்டியாக தளபதி விஜய் சாரோட இன்னொரு திரைப்படத்தை ரீரிலீஸ் செய்ய போவதாக அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஸோ எந்த திரைப்படம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி குட் பை டக்லி திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் சாரோட எந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, குட் பை டக்லி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக போகுது. ஸோ படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. டீசர் கூட விரைவில் வெளியாக போகுது அப்படின்றக்கான ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி இருந்தது. ஸோ இந்த ஒரு நிலையில் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கில்லி திரைப்படம் வெளியாகி முதல் நாள்லேயே உலகம் முழுவதும் 10 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருந்தது. லைஃப் டைமாக கில்லி திரைப்படம் உலகம் முழுவதும் 20 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் செஞ்சு ஒரு புதிய சாதனை வந்து படைத்திருந்தது. அதுவும் ஒரு ரிலீஸ் படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றிருந்தது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் வெளியான சச்சின் திரைப்படத்தை ரீரிலீஸ் செய்ய போவதாக அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு திரைப்படத்தில் தளபதி விஜய் சார் மற்றும் வடிவேல் சாரோட காம்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருக்கும். இந்த சச்சின் திரைப்படத்தை கோடை விடுமுறையில வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்கிறாங்க. கோடை விடுமுறையாக தான் குட் பை டக்லி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக போகுது. இதனால கண்டிப்பாக 2 திரைப்படத்திற்குமே மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. ஸோ ஓகே அன்பா, நீங்க சொல்லுங்க, குட் பை டக்லி திரைப்படத்திற்கு போட்டியாக சச்சின் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் செய்ய போவதாக அறிவிச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஸோ இந்த 2 திரைப்படத்தில் நீங்க இந்த திரைப்படத்துக்கு ஈகராக வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.